ஜனவரி 5 சோபக்கிருது வருடம் மார்கழி 20 வெள்ளிக்கிழமை. தேய்பிறை நவமி திதி இரவு 9:04 மணி வரை. அதன் பின் தசமி திதி சித்திரை நட்சத்திரம் மாலை 5:42 மணி வரை. அதன் பின் சுவாதி நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. ஏமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:31 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் பூரட்டாதி உத்திரட்டாதி. பொது மகாலட்சுமி வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:35 மணி. அஸ்தமனம் மாலை 5:59 மணி. சந்திர உதயம் அதிகாலை 12:45 மணி. அஸ்தமனம் மதியம் 12:53 மணி. மேஷராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும். நண்பர்கள் ஆதரவுடன் உங்கள் செயல்கள் லாபமாகும். கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடி நீங்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சினை விலகும். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்ப்புகள் விலகும். சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை பேசி தீர்ப்பீர்கள். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உறவினர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும். எதிர்ப்பு விலகும். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களை பேசி தீர்ப்பீர்கள். பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விருத்தி செய்வீர்கள். வருவாய் அதிகரிக்கும். முயற்சிகளில் இருந்த தடை விலகும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, உங்கள் செயல்களில் சில தடைகள் ஏற்படும். பணியிடத்தில் எச்சரிக்கை அவசியம். செயல்களில் நெருக்கடி உண்டாகும். கடும் போராட்டத்திற்கு பின் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளை சந்திப்பீர்கள் என்றாலும் உங்கள் அணுகுமுறையால் ஆதாயம் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, துணிச்சலுடன் செயல்பட்டு உங்கள் செயலில் லாபம் காண்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து செயல்படுவீர்கள். சகோதரர்களால் ஆதாயம் காண்பீர்கள். மற்றவரால் செய்ய முடியாத செயலை செய்வீர்கள். அக்கம்பக்கத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். கன்னிராசி அன்பர்களே, குழப்பம் நீங்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் தீரும். வருமானம் அதிகரிக்கும். வராமல் இழுபறியாக இருந்த பணம் வந்து சேரும். உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் தோன்றும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். குடும்பத்தினர் ஆதரவால் உங்கள் முயற்சி வெற்றியாகும். துளாராசி அன்பர்களே, உங்கள் கவனக்குறைவால் ஒரு முயற்சி நிறைவேறாமல் போகும். நிதானமாக செயல்பட நன்மையாகும். உழைப்பு அதிகரிக்கும். செயல்களில் தடுமாற்றமடைவீர்கள். எதிர்பார்த்த ஒன்றில் தாமதம் ஏற்படும். விலகிச் சென்றவர்கள் உங்களை தேடி வந்து சமாதானம் பேசுவார்கள். உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும். விருச்சிகராசி அன்பர்களே, வரவுகள் அதிகரிக்கும் என்றாலும் திடீர் செலவுகளால் சங்கடமடைவீர்கள். உழைப்பின் வழியே செயல்களில் சாதகமான நிலையை காண்பீர்கள். அலைச்சல் அதிகரிக்கும். வாகன வகையில் செலவு ஏற்படும். குடும்பத்தில் குழப்பம் தோன்றும். வரவு செலவில் கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். பெரியவர்கள் ஆதரவு உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றும். வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள். உங்கள் முயற்சிக்கு பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உங்கள் முயற்சி எளிதாக நிறைவேறும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளை சரி செய்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு நண்பர்கள் வழியே நல்ல செய்தி வரும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும். உங்கள் அணுகுமுறையால் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை அடைவீர்கள். நிதி நிலை உயரும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் முயற்சி ஒன்று நிறைவேறும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். செயல்களில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும். உங்கள் முயற்சியில் நெருக்கடி ஏற்பட்டாலும் நீங்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சினைகள் உண்டாகும். உங்களது செயலில் நெருக்கடி தோன்றும். சந்திராஷ்டமம் என்பதால் முயற்சியில் சங்கடங்கள் தோன்றும். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். உங்கள் கவனக்குறைவால் சில பிரச்சினைகள் உண்டாகும். வரவு இழுபறியாகும்.